ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட், அதாவது 25th of August மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சின்ன ஒரு வீடியோவாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் வித் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக எனக்கு மூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ நம்ம ஒரு 15 minutes கேண்டலில் போயிடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், மார்க்கெட் கொஞ்சம் நான் வந்து ஜூம் அவுட்டில் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆனதும் சரி க்ளோஸ் ஆனதும் சரி ஒன்றும் பெருசாக வந்து மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் புல்லிஷ் காமிச்சிருக்கு எனக்கு மார்க்கெட்டு. பட் ஆனால் திரும்ப எனக்கு மார்க்கெட் அப்படியே எனக்கு சைட்வேஸில் போன மாதிரியே தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்பர் சைடு காமிச்சிருக்கு. பட் ஸ்டில் எனக்கு மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பெருசாக பையர்ஸ் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் அண்ட் ஆல்சோ கரண்ட் சுச்சுவேஷன் அரவுண்ட் த வேர்ல்டு ஹேப்பனிங், அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி டீவியேஷன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் நாளைக்கு மார்க்கெட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அப்படின்னா அதாவது டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயர்ஸோட சைன்ஸு கொஞ்சம் இன்றைக்கி இருந்துச்சு. ரொம்ப இன்றைக்கி பயர்ஸ் டாமினேட் பண்ணலை. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு செல்லர்ஸும் பெருசாக டாமினேட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு சப்போர்ட் அந்த செல்லர்ஸ் வந்து திரும்ப மார்க்கெட் கீழே இறக்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அந்த ரீசன்னால் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புல்லிஷாக தான் இருக்கும். பயர்ஸ் இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பண்ணலை எனக்கு டாமினேஷன். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு செல்லர்ஸோட டாமினேஷனும் நமக்கு பெருசாக இல்லாததுனால வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு மார்க்கெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும். ஏன்னா செல்லர்ஸ் ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கீழே இறக்கலை. அந்த ரீசன்னால் வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் நீங்கள் கொஞ்சம் கீழே டிப்பில் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 40 to 50 rupees டிஃப்ரென்ஸில் கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டு யூ கேன் ஹாவ் அ டீசன்ட் ப்ராஃபிட். நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃபார் டியூஸ்டே மார்க்கெட். நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நான் மூவிங் ஆன் டு தி கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காப்பர் வந்து இன்றைக்கி அகெயின் நமக்கு திரும்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புல்லிஷ் போயிருக்கு. திரும்ப நமக்கு நல்லா பேரிஷ் வந்திருக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா நல்லா புல்லிஷ் போயிருக்கோம். அப்புறம் திரும்ப இந்த யூஎஸ் மார்க்கெட் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் திரும்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பெருசாக வந்து நமக்கு செல்லர்ஸோட டாமினேஷனும் கிடையாது, பயர்ஸோட டாமினேஷனும் கிடையாது. ரெண்டுமே ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆன மாதிரி தான் இருக்குது காப்பர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் நாளைக்கு மார்க்கெட் நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து காப்பர் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் இது. அண்ட் இன்னொரு பேஸ் மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய அலுமினியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலுமினியம் நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே நமக்கு டவுன் சைடு போயிருக்குது. அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து பயர்ஸ்லாம் வந்து மேலே ஏறி இருக்காங்க. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்களால பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. நீங்கள் பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமுமே வந்து நிறையா வந்து ரெட் கலர் கேண்டில்ஸ் தான் நமக்கு நிறையா விழுந்துருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நமக்கு பெருசாக ரெட் கலர் கேண்டில்ஸ் மட்டுமே தான் விழுந்துகிட்டு இருக்குது நமக்கு. ஸோ அந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா செல்லர்ஸோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால பயர்ஸ் அந்தளவுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் எடுத்து மேலே கொண்டு வரவே இல்லை. மார்க்கெட்டை புல்லிஷாக போகணும் அப்படிங்கிறதுக்கான எந்த இன்டென்ஷனும் இல்லாததுனால ஸோ நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் ஃபார் அலுமினியம் வந்து எப்படி இருக்கலாங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டும் வந்து செல்லிங் சைடில் இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு யாராச்சும் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹையில் போனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டீசெண்டாக ஒரு 70 பைசைலேருந்து ₹1 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்த்துட்டு வரலாங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரே மாதிரி பிஹேவ் ஆகலை. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா செக்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி பிஹேவ் ஆகிருக்கும், ஈவன் தோ எனர்ஜி அண்ட் பேஸ் மெட்டல்ஸாக இருந்தாலும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னமோ எல்லா செக்மெண்ட்ஸுமே ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு மார்க்கெட் வந்து சைட்வைஸ் தான் போச்சு. மார்க்கெட் எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை எனக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு
சைட்வைஸை விட்டுட்டு மார்க்கெட் அப்படியே நல்ல ஒரு புல்லிஷ் பக்கம் போயிருக்கு. அப்புறம் திரும்ப திடீர்னு செல்லர்ஸ் திரும்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேருமே நமக்கு ஈக்குவலாக டாமினேட் பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்குது மார்க்கெட்டில். எஸ், ஈவன் தோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து சைட்வைஸில் ரேஞ்ச் மவுண்டில் அப்படியே போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து பையர்ஸும் உள்ளே இறங்கியிருக்காங்க, செல்லர்ஸும் வந்து மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ அவங்களால அந்த பைவட் அந்த லைனை தாண்டி மேலே போக முடியல. அவங்க அதே லைனுக்குள்ள அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் நமக்கு செல்லர்ஸ் இருந்தாலும் அண்ட் ஆல்சோ கிவன் த மார்க்கெட் கண்டிஷன், ஸோ அது ஒரு மெயின் ரீசன்னால நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி கரண்ட் திங்ஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட் இல்லைங்களா, கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் செல்லிங் சைடில் போகிறதுக்கு தான் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தாலுமே சரி, இல்லை நம்ம வந்து டே கேண்டில் பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் சைடில் போகிறதுக்கு தான் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து எனக்கு நாளைக்கு தெரியுது. எனக்கு கோயிங் பேக் டு 15 மினிட்ஸ், ஏன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து பயர்ஸும் உள்ள டாமினேஷனில் மேலே ஏறி இருக்காங்க, அதே லெவலில் நமக்கு வந்து செல்லர்ஸும் மார்க்கெட் கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் செல்லிங் சைடு என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த டிப்பில் வாங்கினீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் அந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து பயர்ஸ் வந்து மார்க்கெட்டை புல்லிஷ் பக்கம் தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வந்து லோவில் வாங்கினாலும் சரி, லோனா மேபி யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம், மார்க்கெட் நல்லா கொஞ்சம் லோ ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த லோவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் கண்டிப்பாக எடுத்து பயர்ஸ் மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புல்லிஷ் ட்ரெண்ட் தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும் லோ போனதுக்கு அப்புறமா. கரெக்டுங்களா? ஸோ எஸ், தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இந்த நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டில் உங்களால் வந்து நாளைக்கு செல்லிங் சைட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும், பையிங் சைட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங் ஆனதுன்னா மார்க்கெட் வந்து நல்லா மேலே போச்சு அப்படின்னா வந்து எஸ், நீங்கள் கொஞ்சம் செல் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஹை போனதுக்கப்புறம் செல் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட் நாளைக்கு வந்து எடுத்த உடனே வந்து நல்லா வந்து செல்லர்ஸ் வந்து அப்படியே நல்லா விற்றுக்கிட்டு அப்படியே டக்குன்னு விற்றுட்டு மார்க்கெட் எக்ஸிட் ஆகிட்டு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு ஒரு வந்து டவுன் காமிக்கும். அந்த டவுனில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 2லேருந்து 2.5 ருபீஸ் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் கேஸில். ஸோ இது வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் நேச்சுரல் கேஸ். நாளைக்கு டியூஸ்டே மார்க்கெட் வந்து நீங்கள் லோவில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணலாம். இதே நீங்கள் ஹை போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செல் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 2 பக்கமுமே நாளைக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு. அண்ட் கம்மிங் டு ஜிங்க் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் செக்மெண்ட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் வந்து எனக்கு அலுமினியம் கம்பேர் பண்ண முடியாது ஸ்டில், ஏன்னா வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் எனக்கு என்னமோ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணும்போது எனக்கு அலுமினியமும் எனக்கு வந்து ஜிங்க்கும் வந்து எனக்கு அலுமினியம் மாதிரியே தான் பிஹேவ் ஆகுமோ அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து என்ன ப்ரெடிக்ஷன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் 30 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் பார்த்தாலும் சரி, மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குது, அப்புறம் கொஞ்சம் வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிருக்காங்க, அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஹவர்லி கேண்டில் பார்த்தாலுமே சரி, மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் நம்ம என்னத்தை பார்த்தாலுமே நம்ம எந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்து நம்ம மார்னிங் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா பேரிஷ் பக்கம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து சைட்வைஸில் போன மாதிரி தான் இருக்குது. பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, ரேஞ்ச் பவுண்ட் அப்படியே தான் மார்க்கெட் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லாத காரணத்தினால வந்து நமக்கு ஸோ தான் வந்து டே கேண்டில். ஸோ நீங்கள் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு ரெட் கேண்டில் தான் வந்து வந்திருக்குது உங்களுக்கு. எஸ், ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையர்ஸ் பக்கமும் இருக்குது, செல்லர்ஸ் பக்கமும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கோயிங் பேக் டு 15 மினிட்ஸ் மார்க்கெட்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகி தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கு. பட் ஆனால் அது மேலே போனது வந்து ஆக்சுவலாக மேலே போகலை, அது போய் அந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்டில் போய் உட்கார தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பெருசாக ஒன்றும் கீழேயும் வரல, மேலேயும் போகலை. ஸோ அந்த காரணத்தினால வந்து நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் நாளைக்கு வந்து லோவில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 ரூபி டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டு வரலாம். லோவில் பை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 ரூபிக்கிட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃபார் டியூஸ்டே மார்க்கெட். அதாவது 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து
உங்களுக்கு வந்து நாளைக்கு ஜிங்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் லோவில் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம நேச்சுரல் கேஸுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு நீங்கள் லோலையும் பை பண்ணலாம், இல்லை ஹைலையும் செல் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டோட தான் வெளில வருவீங்க நீங்கள் நாளைக்கு நேச்சுரல் கேஸில் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷன் ஃபார் நாளைக்கு, ஃபார் டுமாரோ மார்க்கெட், அதாவது ஃபார் டியூஸ்டே 26th of August ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போகுதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் டு இம்ப்ரூவ் மை வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இட் ரியலி ஹெல்ப். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோஸ் இல்லாமல் மற்ற வீடியோவும் உங்களுக்கு என் சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, குட் நைட்.